ஹலோ மக்களே, வெல்கம் டு டெலி டாக்ஸ். எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். நார்மல் எபிசோட்ஸ் தான் வந்து ரீசெண்டாக போயிட்டு இருக்கு. கங்கா கேரக்டர் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூட்லயே வச்சிருக்காங்க. அப்பதான் அவங்களால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, பிகாஸ் அவங்க நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி காவேரிக்கு சிக்கன் பாக்ஸ் வந்ததுனால இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருந்துச்சு, அதனால தான் வந்து வேண்டுதல் வச்சேன்னு சொல்லி. பட் அந்த மாதிரி எதுவுமே எங்கேயுமே அந்த டயலாக் வைக்கல. அதனால இன்னுமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஜெலஸ் வந்து அதிகமாயிட்டு அந்த விஷயத்த ஈவன் யமுனா கிட்டேயும் சொல்லி அவங்களுக்குள்ள அந்த ஒரு காசிப்பிங் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, அதையும் தாண்டி ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. காவேரியோடைய அந்த ஹாப்பினஸை பொறுக்க முடியாம. ஈவன் நேத்திக்கு எபிசோட்ல அந்த அம்மாவுடைய வேண்டுதல், அதுக்கு விஜய் வந்து கூடவே இருந்து அவங்கள பார்த்துக்கிட்டது, அந்த ட்ரெஸ் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டதுல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவ்வளோ அழகா வந்து பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அந்த ஸ்கேன் பண்ணும்போது அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன் உண்மையாவே வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல, ஐ மீன் அப்பா ஆக போறாங்க அந்த ஒரு இடத்துல இருக்கும்போது எந்த மாதிரி ஒரு தவிப்புகள்லாம் ஃபேஸ்ல காமிக்க முடியுமோ அவ்வளோத்தையும் அவ்வளோ அழகா காமிச்சு அந்த எக்ஸ்பிரஷன் அப்படி கொடுத்துருந்தாங்க. ஈவன் காவேரி கிட்டயுமே ரீசெண்ட் டேஸா அந்த பேபி பம்பெல்லாம் வந்ததுல இருந்து ஒரு ஃபேஸ்ல ஒரு க்ளோ வந்து புதுசா நானுமே பார்த்து ஃபீல் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு எபிசோடும் ஒரு நார்மல் எபிசோடு தான். அந்த விஜய் வந்து நம்ம காவேரி கிட்ட காசு கொடுக்குறாங்க, அந்த காசை சாரதாம்மா கிட்ட கொடுக்க இந்த விஷயம் கங்காக்கு தெரிஞ்சு இன்னும் வந்து மனசுல எப்படி சொல்றது, நம்ம தானே கொடுக்கணும், அவங்கள பொறுத்த வரைக்கும் எதுனாலும் இவங்க தான் செய்யணும், அவங்க எதுவும் செஞ்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் அவங்க அப்போல இருந்தே மனசுல வந்து வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதனாலதான் வந்து பணம் பணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு கொடைக்கானல்ல வந்துட்டு அந்த ஒரு ப்ராப்ளம் வருது. சடனா என்னடா இது கொடைக்கானல் ஒன்ஸ் அகைன் ஒரு அந்த நியூ பிசினஸ்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி இருந்த பிசினஸை இப்போ கண்டினியூ பண்ற போற மாதிரி. அதாவது அந்த ஹோம் ஸ்டே வச்சிருந்தாங்களே அவங்க அப்பா தவறின பிறகு, அந்த ஹோம் ஸ்டேவை ஏன் நம்ம மறுபடியும் கேர்டேக்கர் போட்டு ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு குட்டி இனிஷியேட்டிவ் மாதிரி எடுத்திருக்காங்க. பார்க்கலாம் அது அப்படியே விட்டுடுறாங்களா இல்ல போக போக அதையும் வந்து அப்படியே டெவலப் பண்ற மாதிரி காட்டுறாங்களான்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு நம்ம ஜெயாமா ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களை காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் அவங்கள எல்லாமே இருந்தாங்க, யமுனா மட்டும் காமிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நிவின் கிட்ட வந்து, ஈவன் நிவின்மே வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறேன், 40 to 50 lakhs தேவைப்படுது அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. இருந்தாலும் எனக்கு உங்களுடைய காசெல்லாம் எதுவும் வேணாம், நானே வந்து ஓனா பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவர் தெரிவிச்சிட்டாரு. பட் ஜெயம்மா லாஸ்டா சொன்ன விஷயம், இப்படி சந்தோஷமே இல்லாம ஒரு லைஃபை லீட் பண்ணதுக்கு நீ டிவோர்ஸ் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கிட்ட சொல்றாங்க. ஸோ நிவினோடைய பதில் என்னவா இருக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் முக்கியமான விஷயம், விஜய் வந்து நம்ம தாத்தா பாட்டியை பார்க்க அங்க போறாரு அப்படின்றது ஒரு பிக்சர் வந்து நமக்கு ஷேர் ஆச்சு, ஒரு கிரீன் கலர் டிஷர்ட்ல. ஸோ அங்க இருந்து நமக்கு ஆல்ரெடி ஷேர் ஆகி இருந்துச்சு இல்லையா, எதனால போறாங்க, ஒருவேளை தாத்தா பாட்டிக்கு ஏதாவது உடம்பு முடியாம இருக்குமோ அப்படின்லாம் நினைச்சிருந்தோம். எஸ், தாத்தா பாட்டிக்கு இல்ல, பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தாத்தா ஃபோன் பண்ணதும் நைட்டே கிளம்பிட்டாரு. ஈவன் காவேரி வரேன்னு சொன்னதுக்கும் வேணான்னு சொல்லிட்டு போறாரு இல்லையா. ஸோ மேபி அடுத்த நாள் வந்து காவேரியை கூட்டிட்டு போய் பாட்டி கிட்ட காமிச்சு மேபி பாட்டி வந்து சிம்பிளா ஒரு பேபி ஷவர் மாதிரி பண்ணிடலாமே அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ அப்கமிங் நமக்கு பிடிச்ச மாதிரி சில எபிசோட்ஸ்லாம் வர இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். இன்னைக்கு எபிசோட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்றேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு